Welcome to Amal Spoken English. Today's lesson 2. இப்போ நம்ம சில யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் பார்க்கலாம். இது நம்ம டெய்லி கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Today's words: number 1 hassle, number 2 amenities, number 3 lament, number 4 exemplary and number 5 unveiled. இப்போ நம்ம இந்த வேர்ட்ஸை டீட்டெயிலாக வித் மீனிங்கோட பார்க்கலாம். First word hassle, meaning disturbance, தொந்தரவு. Example: bad weather was a major hassle during the trip. பயணத்தின் போது மோசமான வானிலை பெரும் தொந்தரவாக இருந்தது. அதாவது இப்போ நம்ம வெளியில் போகும்போது மழை பெஞ்சால் அந்த இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். அம்யூனிட்டிஸ், மீனிங் ஃபெசிலிட்டிஸ், வசதிகள். எக்ஸாம்பிள்: த ஹோட்டல் ஹேஸ் வெரி குட் அம்யூனிட்டிஸ். ஹோட்டலில் நல்ல வசதிகள் உள்ளன. ஃபெசிலிட்டிஸ்னால் ஜிம், மினி தியேட்டர், இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் லேமெண்ட், மீனிங் புலம்புதல். எக்ஸாம்பிள்: ஷீ லேமெண்டட் ஓவர் த லாஸ் ஆஃப் அ ஜுவல்ஸ். அவள் நகைகளை இழந்ததற்காக புலம்பினாள். சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எத்தனை பேர்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? இப்போ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், அதாவது சண்டைனா நம்ம புலம்புறது, அதான் இது மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸம்ப்ளரி, மீனிங் முன்மாதிரியான. எக்ஸாம்பிள்: ரொனால்டோ இஸ் அன் எக்ஸம்ப்ளரி ஃபுட்பால் பிளேயர். ரொனால்டோ ஒரு முன்மாதிரியான கால்பந்து வீரர். அதாவது ஒரு வழிகாட்டியாக, அப்புறம் இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களுக்கு தெரிகிறது. இதான் இது மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் வேர்ட் அன்வெயில்ட், மீனிங் திறந்து வைத்தல். எக்ஸாம்பிள்: த சிஎம் அன்வெயில்ட் த ஸ்டாச்சு ஆஃப் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் சிலையை முதல்வர் திறந்து வைத்தார். அதாவது அம்பேத்கரோட புதிய சிலையை சிஎம் ஓப்பன் பண்ணி வைக்கிறது. அப்படி இல்லைனா சினிமா தியேட்டர் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.